வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பம்ப்ளி மாஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் மாதிரி இருக்குல்ல, தேங்காய் சைஸில் இருக்குது, ஆனால் வெளிப்புற தோல் வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இங்கிலீஷில் மேக்ஸிமா சிட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்ரஸ் அப்படின்னா ஆரஞ்சு பழ வகை எல்லாமே வந்து சிட்ரஸ் வகை தான். ஆரஞ்சு பழ வகைகள்லேயே இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது மெகா சைஸ் ஆரஞ்சு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதுதான் பம்ப்ளி மாஸ். இந்த பம்ப்ளி மாஸ் நம்ம மேலே இருந்து நம்ம தலையில தேங்காய் தலையில விழுந்தா என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி தான் இந்த பம்ப்ளி மாஸ் மேலே இருந்து நம்ம தலையில விழுந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் பறிக்கிறப்போ கீழே விழுந்துருச்சு, பறிக்கிறப்பவே கீழே விழுந்து அப்படி பிரேக் ஆயிடுச்சு இந்த பம்ப்ளி மாஸ். மரம் பொறுத்த வரைக்கும் 7லிருந்து 8 மீட்டர் 30 அடி வரை வளரக்கூடியது. இந்த மரம் மட்டும் நம்ம வீட்டு முன்னால வச்சோம் அப்படின்னா ஏதோ டோம் பல்பு போட்ட மாதிரி நிறைய பல்பு தொங்குற மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு திடீர்னு என்னடா நிறைய பல்புலாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் பக்கம் வெளி சைடு வச்சிங்க அப்படின்னா இது வந்து இந்த மரம் நல்ல வீட்டுக்கும் ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பழங்கள் காய்ச்சி தொங்குறப்போ இந்த பழம் பொறுத்த வரைக்கும் இந்த பழம் வந்து 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரை வெயிட் இருக்கும் இந்த பழம். இந்த பழத்துல புளிப்பு வகையும் உண்டு, இனிப்பு வகையும் உண்டு. இது இனிப்பு வகையை சேர்ந்தது. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம வந்து உடைச்சு, ஆல்ரெடி இது மேல இருந்து கீழே விழுறப்பவே இந்த மரத்தோட ஹைட்டு 30 அடி வரை வளரக்கூடியது. ஸோ அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தா எப்படி இருக்கும், நம்ம தலையில விழுந்தா எப்படி இருக்கும், அப்படி அந்த அளவுக்கு தேங்காய் மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ அப்படி விழுந்ததுல தான் இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போ பிரேக் பண்ணியாச்சு, பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல, ஒரு பிங்கிஷாக இருக்குது. அந்த உள்ள அந்த சொலை எல்லாமே ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது, பட் பெரிய சொலையாக இருக்குது. ஒவ்வொரு சொலையும் 4 பீஸ் தான் இருக்குது, மொத்தமே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இந்த பிங்க் கலரில் இருந்தாலே இது ஸ்வீட் டேஸ்ட்டு தான் இந்த பிங்க் கலரில் இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ஸ்மெல்லும் வந்து ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்குது. நம்ம ஆரஞ்சு பழம் பீல் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், அப்படி ஆரஞ்சு ஸ்மெல். அதை ஓப்பன் பண்ணுறப்பவே சாப்பிடணும் போல் இருக்குது. அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு பழம் இன்னும் 2 பழம் கொடுத்தாலும் சாப்பிட்றலாம். ஓகே, இந்த பழத்தில் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ அப்படி என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பம்ப்ளி மாஸ் இந்த பழம் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சம்மர்லாம் இந்த பழம் சாப்பிட்றது வந்து உடம்பு ஹீட்டை தணிக்கும் அப்படின்னு டயட்டீஷியன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிலர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம்ல, எப்போவுமே அப்படி ஒரு எனர்ஜியே இல்லை அப்படின்னு, தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த பழம் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு அந்த டயர்ட்னஸை போக்கும். இது சாத்துக்குடி ஆரஞ்சு வகையை சேர்ந்தது தான். இந்த பழம் வந்து பச்சை கலரில் நல்ல பந்து மாதிரி பெருசாக இருக்கும். இளம் மஞ்சள் நிறத்தில் மாறுறப்ப தான் அது நம்ம வந்து பறிக்கலாம். அது பழமாக வந்திருக்கும், அப்போ தான் பழுத்திருக்கும். ஸோ நம்ம பறித்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம். 3 மடங்கு அழுத்தமாக இருக்கும் இந்த தோல். இதில் வந்து ஊறுகாய் போடுவாங்க. இந்த தோலுமே வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இதுக்கு இருக்குது. இது சாத்துக்குடி மாதிரி தான், இதில் சொலைகள் இருக்கும். சில சுளைகள் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், சில சுளைகள் ரோஸ் கலரில் இருக்கும். இது எல்லா சீசன்லேயுமே கிடைக்காது, அதுக்குன்னு இருக்கிற சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். மாம்பழம் மாதிரி தான், மாம்பழ சீசனில் மட்டும் கிடைக்கிற மாதிரி அந்த சீசனில் மட்டும்தான். ஸோ எப்போ கிடைக்கோ அப்போ நம்ம வந்து இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் எப்படி கண்ணுக்கு நல்லதோ அதே மாதிரி தான் பப்ளி மாஸ் பழமும். இந்த பப்ளி மாஸ் பழத்தில் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதுனால அது பித்தச்சூடை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பப்ளி மாஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி சிலர் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப இழைச்சி போயிருப்பாங்க, இல்லை சிலர் வந்து எப்போவுமே லீனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடம்பு இழைச்சி போயிருக்கிறவங்க மத்தியான டைமில் இந்த பப்ளி மாஸ் பழத்தை சாப்பிடலாம். இதனால் உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், டயர்ட்னஸ் போகும். இந்த பழத்தோட சுளைகளை மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகும். ஸோ இதை விட என்ன வேணும், ஒரு
எக்ஸ்டர்னலாக ஒரு க்ரீமோ ஏதோ ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி இயற்கையாக நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பளபளப்பு இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. பிங்க் கலர் சதைப்பற்று இருக்கிற பழங்கள் எல்லாமே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த பழம் நம்ம உடலை சளி காய்ச்சல் இதிலிருந்துலாம் பாதுகாக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ இப்போது அதுவும் இந்த கொரோனா டைமில் விட்டமின் சி இருக்கிற உணவுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பழங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உடம்புல கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இந்த பழத்தில் இருக்குது. ஸோ இந்த பம்ப்ளி மாஸ் செடி உங்களுக்கு மரக்கன்றுகள் வேணும் அப்படின்னா இந்த மரக்கன்றை நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம், வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம், ஏன் விவசாய தோட்டத்தில் கூட வளர்க்கலாம். இதை விவசாயத்துக்கு கூட பயன்படுத்தலாம். இன்னொன்று, இந்த பழம் விலை கூடுதலாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். இந்த பழத்துடைய விலை பொதுவாகவே உலக அளவில் விலை கூடுதலாக இருக்குது அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு இதை பற்றி பரவலாக தெரியாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை விவசாய தோட்டத்தில் பயன்படுத்தும் போது இந்த பழத்தை நீங்கள் குறைஞ்சது ஒரு பழத்தை 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை விற்கலாம். இந்த மரம் அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கும். ஸோ விவசாயிகளுக்கும் இது லாபம் கொடுக்கக்கூடியது தான். அதனால் இந்த மரக்கன்று வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு 9894256188 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மரக்கன்றுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்புகிற மாதிரி சிலருக்கு காய்களோட வேணும்னு விரும்புவாங்க. ஸோ காய்களோடையும் கிடைக்கும். சிலர் மீடியம் சைஸில் நடுத்தரமாக மரம் அந்த ஹைட்டில் வேணும், பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரியும் கிடைக்கும். சிலர் சிறிய கன்றுகளாக வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் எங்ககிட்ட அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.